சரி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ லாஸ்ட் சம் பார்க்கலாம். let a is equal to the set of all natural numbers less than 8. b is equal to the set of all prime numbers less than 8. then c is equal to the set of all even prime numbers. இப்போது நமக்கு ABC மூணுமே பில்டின் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, ரோஸ்டர் வேர்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் இதை எழுதணும். ஃபஸ்ட்டு அதை முடிச்சிடலாம். a is equal to the set of all natural numbers less than 8. natural numbers நாலே 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ less than 8னா 8க்கு முந்தின நம்பர் வேறு எடுக்கணும். இப்போது 4, 5, 6, 7 வேறு எடுத்துக்கலாம். then b is equal to the set of all prime numbers less than 8. prime numbersனால் 2, 3, 5, 7. 8 வராது, 1 வராது, because 1 is neither prime nor a composite. then c is equal to the set of all even prime number. even prime number என்ன நமக்கு தெரியும், 2. இப்போது ஃபஸ்ட்டு LHS பண்ணிடலாம். a intersection b ஆமாம் a intersection b cross c. இப்போது a intersection b ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். a intersection bனா ஏலையும் பிலையும் உள்ள காமன் எலமெண்ட்ஸ். இப்போது 1 இல்லை, ஸோ எடுக்கக்கூடாது. அப்போது 2, 3, 5, 7. ஓகேயா? இப்போது இதை நம்ம சியோட க்ராஸ் பண்ணும். அப்போது a intersection b cross c is equal to 2, 3, 5, 7 cross சியோட வேல்யூ என்னது, 2 எழுதிக்கலாம். இப்போது இதை ஆர்டர்டு பேராக எழுதணும். 2, 2 ஒரு ஆர்டர்டு பேர், 3, 2, 3, 2, 5, 2, then 7, 2. இது எனக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1. then a RHS பண்ணுன்னா a cross c. இப்போது a எழுதிக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7 cross 2. இப்போ இதுக்கு ஆர்டர்டு பேர் எடுக்கணும்னா 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, then 7, 2. இப்போது a cross c கண்டுபிடிச்சாச்சு. இப்போ b cross c கண்டுபிடிக்கணும். b cross c is equal to 2, 3, 5, 7 cross 2. இப்போது இதுக்கு ஆர்டர்ட் பேர்ஸ் எடுக்கணும்னா 2, 2 ஒரு பேர், 3, 2 ஒரு பேர், 5, 2 ஒரு பேர், then 7, 2 ஒரு பேர். இப்போது a cross c என்ன கேட்டிருக்காங்க, இன்டர்செக்ஷன் b cross c கேட்டிருக்காங்க. அப்போது இதுலேயும் உள்ள காமன் எலமெண்ட்ஸ் 2, 2 இருக்குது, எழுதிடலாம். தென் 3, 2 இருக்குது, 5, 2 இருக்குது, தென் 7, 2 இருக்குது. அவ்வளோதான் இதில் உள்ள காமன். அப்போது இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போது ஈக்குவேஷன் நம்பர் 1ல் நமக்கு கிடைச்சதும் 2ல் நமக்கு கிடைச்சதும் ஈக்குவலாக இருக்கிறதுனால from 1 and 2 கொஷின் அப்படியே எழுதி a cross c intersection b cross c, hence proved. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ சப்டிவிஷன் 2 பார்த்துடலாம். a cross b difference c is equal to a cross b difference a cross c. இப்போ நம்ம போன சப்டிவிஷனில் a கண்டுபிடிச்சிட்டோம், b கண்டுபிடிச்சிட்டோம், c கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது LHSலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது 9th நம்ம என்ன படித்தோன்னா, இப்போது a டிஃப்ரென்ஸ் பின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இப்போது a மட்டும்தான் எடுக்கணும். ஓகேயா? இந்த a மட்டும்தான் நம்ம ஷேட் பண்ணுவோமே தவிர இந்த காமன் ஏரியாவையும் ஷேட் பண்ண மாட்டோம், ப்ளஸ் இந்த b ஏரியாவே நம்ம ஷேட் பண்ண மாட்டோம். சேம் அதே தான் இப்போ எங்கே கொண்டு வர போகிறேன், கவனிங்க. LHS is equal to a cross b difference c. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை ஃபஸ்ட் செஞ்சிடலாம். b difference c is equal to b ஃபஸ்ட் எழுதிக்கலாம். 2, 3, 5, then 7. c 2. அப்போ இந்த ரெண்டுலேயுமே எனக்கு 2 காமனாக இருக்குது. அப்போ இந்த 2 மட்டும் தவிர மிச்சம் எல்லாத்தையும் எடுத்துடணும். 3, 5, 7 இதான் எனக்கு என்னது, b difference c. தென் இப்போ நான் a cross b difference c பண்ண போகிறேன். இந்த இப்போ நமக்கு கிடைச்சிருக்க b difference c நான் ஏயோட க்ராஸ் பண்ண போகிறேன். அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7 cross 3, 5, 7.
இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது ரெண்டுக்கும் ஆர்டர்ட் பேர் எடுக்க போகிறேன். 1,3 ஒரு பேர் வரும், 1,5 தென் 1,7, 2,3 2,5 தென் 2,7, 3,3 3,5 தென் 3,7, 4,3 4,5 4,7, 5,3 5,5 5,7, then 6,3 6,5 6,7, then 7,3 7,5 7,7. அவ்வளோதான். இதை நான் இப்போ ஈக்குவேஷன் 1ன்னு எடுக்க போகிறேன். இப்போ RHS ஸ்டார்ட் பண்ணலாம். RHS is equal to A cross B difference A cross C. இப்போ A cross B ஃபஸ்ட்டு பண்ணலாம். A cross B is equal to A அப்படி எழுதி 1, 2, 3, 4, 5, 6, 7 எழுதிட்டு அதோட Bயை க்ராஸ் பண்ணும். அப்போ 2, 3, 5, 7. தென் 1, 2 ஒரு பேர், 1, 3 ஒரு பேர், 1, 5 ஒரு பேர், தென் 1, 7 ஒரு பேர். இதே மாதிரி 2, 2 2, 3 2, 5 2, 7 3, 3 3, 2 3, 2 3, 3 3, 5 3, 7 4, 2 4, 3 4, 5 4, 7 5, 2 5, 3 5, 5 5, 7. அதே மாதிரி அதோட கண்டினியூஷன் இங்கே எழுதுகிறேன். 6, 2 6, 3 6, 5 then 6, 7 7, 2 7, 3 7, 5 7, 7 முடிச்சு. நெக்ஸ்ட் A cross C பண்ண போகிறோம். A cross C பண்ணணும்னா ஃபஸ்ட்டு A எழுதிட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7 எழுதிட்டு அதோட 2 வந்து ஆர்டர் பேரில் எழுதணும். இப்போது 1, 2 ஒரு பேர், 2, 2 ஒரு பேர், 3, 2 ஒரு பேர், 4, 2 ஒரு பேர், 5, 2 ஒரு பேர், 6, 2 ஒரு பேர், தென் 7, 2 ஒரு பேர். இப்போ ரெண்டையுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கண்டுபிடிக்கிறது என்னென்னா A cross B டிஃப்ரென்ஸ் A cross C. அதாவது A cross Bயில் இருக்கிறது A cross Cயில் இருக்கக்கூடாது, காமனும் இருக்கக்கூடாது. இப்போது அதை வச்சு எழுதணும்னா 1, 2 இருக்குது, அப்போ அதை விட்டுறணும். 1, 3லேருந்து எழுத ஆரம்பிக்கணும். 1, 3 1, 5 1, 7 தென் 2, 2 இருக்குது. அப்போது 2, 3 2, 5 2, 7 அடுத்து 3, 2 இருக்குங்க. அதனால் 3, 3 3, 5 3, 7 தென் 4, 2 இருக்குது. 4, 3 4, 5 4, 7 தென் 5, 2 இருக்குது. 5, 3 5, 5 5, 7 தென் 6, 3 6, 5 6, 7 அப்புறம் 7, 2 இருக்குது. அதனால் 7, 3 7, 5 7, 7 இவ்வளோதான். இதை நான் ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் ஈக்குவல் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஃப்ரம் 1 and 2 கொஸ்டின் அப்படியே எழுதி A cross B difference A cross C hence proved.